ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உனக்கு அன்பு கொடுக்க நினைத்த எதுவும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன். யார் கைக்கும் செல்ல அனுமதிக்கவே மாட்டேன். கவலைப்படாதே, உனக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். என் பிள்ளை யாரையும் திட்டவில்லை, யாருக்கும் சாபம் இடவில்லை, யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை. என் பிள்ளையின் குணம் உயர்ந்து நிற்கிறது. நான் சாயின் பிள்ளை என்று மார்தட்டி சொல். பயப்படுவார்கள். சாயின் பிள்ளை என்றால் சற்று யோசிக்கத்தான் செய்வார்கள். பழி வாங்கும் எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் என்ன, பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. உன் வேதனையும் பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. நிறைய இடத்தில் நீ அவமானப்பட்டிருக்கிறாய், எனக்கு தெரியும். ஆனாலும் கோபப்படாதே. உன் தரத்தை விட்டு இறங்கி விடாதே. விட்டு கொடு, மனம் விட்டு பேசு. குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கும். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கும். வெற்றி வரும்போது மனசை மூடிக்கும். எப்போதும் பயத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பது தான் மேல். இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நீயாக தேடிக்கொண்டது தான். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. முடியாதது எதுவும் இல்லை. நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவர்களுக்கு உதவு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். கவலையே படாதே. தயவு செய்து சோதனை காலம் வரும்போது மட்டும் பயப்படக்கூடாது. துன்பத்தை சந்தித்தால் தானே பொறுமைக்கு வழி தெரியும். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். செல்வமே, உன் போராட்ட வாழ்வைக்கு எல்லாம் முடிவு கிடைத்து விட்டது. என்னிடம் மனம் நிறைந்து உனக்கு தேவையான வெற்றி பெற்றுக்கொள். உன் புண்ணிய கணக்குகளை எல்லாம் நான் கையில் எடுத்துக்கொண்டேன். உன் வழியில் என்னை நினைத்து கொண்டாய் என்று எனக்கு தெரியும். இனி எல்லாம் நான் பொறுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைக்கும் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையான பிள்ளை என்று எனக்கு தெரியும். காசு பணம் இல்லாமல் போனாலும் சுற்றி உள்ளவர்களை தூய்மையாக நேசிக்கும் உள்ளம் கொண்ட என் பிள்ளை என நீ நிரூபிப்பதால் தான் மகிழ்ச்சி தங்கமே. நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி சாயின் பிள்ளை என்பதை தைரியமாக எதிர்த்து நிற்கிறாய். எதிர்நீச்சல் போட தெரிகிறது உனக்கு. இதெல்லாம் சமீப காலமாக உன்னிடத்தில் மாற்றத்தை தெரிந்து கொண்டேன். யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாய். அந்த நேரத்தில் ஒரு அசரீரியான ஒரு ஒலி கேட்டது தானே, அது நான் தான் தங்கமே. உனக்கு உதவி செய்வதற்காக ஒரு நபர் மூலம் அனுப்பிவிட்டேன். என் பிரச்சனைகள் எப்போது முடியும் முடியும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னிடம் ஒன்றை சொல்ல வேண்டும். உன் துயரங்கள் எப்போதே தீரும் என்று. ஆனால் நம்ப மறுக்கிறாய். நம்பணும் தங்கமே. நான் சொல்வதை நம்பினால் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை ஒன்று இருந்தாலே வாழ்க்கையில் எதிலும் ஜெயித்து விடலாம். நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய்? வருத்தப்படக்கூடாது. உன் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறிவிடும். நீ என்னிடம் வேண்டின்ற அனைத்தும் நிறைவேறிவிடும். சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு. நம்பிக்கை, பொறுமை மட்டும் இருந்தால் போதும். நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. பொறுத்திருந்து பார். நான் சொல்லும் அறிவுரைகளை எல்லாம் கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும். நடந்த பின் எனக்கு நன்றி சொல்வாய். நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய். என் பிள்ளை ஒரு காலத்தில் தான் நம்பாமல் இருந்தது. கஷ்டமான நிலையை சந்தித்து மனம் உடைந்து போகும்போது யாரோ ஒருவர் மூலமாகத்தானே என்னிடம் வந்தாய். என்னை கைகூப்பி நின்றாய்.
என் சாயி இருக்கிறார், என் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அவர்களும் ஒவ்வொரு அனுபவத்தையும் சொல்ல சொல்ல, அவர்கள் நடந்த நிகழ்வை சொல்ல சொல்ல என்னை முழுவதுமாக நம்பினாய். நம்ப உன் வீட்டில் நல்லது நடந்தது. இடையில் என்ன ஆனதோ தெரியவில்லை. நம்பிக்கையை சிறிது தளர விட்டு விட்டாய். அடுத்தவர்கள் 1000 சொல்லட்டும், சாயி சொல்வதை முழுவதுமாக நம்பு. என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை இந்த சாயை துவக்கி விடுவேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன். உனது எல்லா கேள்விகளுக்கும் தீர்வை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நீ யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எங்குதான் பிரச்சனை இல்லை, எங்குதான் தகராறு இல்லை. தகராறு இல்லாத குடும்பமே இல்லையே. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியலேன்னு என்ற கவலை இருந்தால் அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே என்ற கவலை. இக்கரைக்கு அக்கறை பச்சை. உனக்கு ஒன்று இல்லை என்றால் அவனுக்கு ஒன்று இல்லை. இருப்பது அவனுக்கு இருப்பதில்லை, இருக்காதது அவனுக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தால் நீ என்ன நினைக்கிறாய்? அவனுக்கு அது இருக்கிறது, நம்மளிடம் இல்லையே. வேண்டாம் தங்கமே. உன் திறமை வேறு, அவன் திறமை வேறு. உனக்கு நடப்பது வேறு, அவனுக்கு நடப்பது தேவை. யாரையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே இல்லை. பார்ப்பதற்கு உனக்கு அவர்கள் நன்றாக இருப்பதற்கு போல் தோணும். நீ வெளியில் சொல்கிறாய், அவர்கள் வெளியில் சொல்லவில்லை, அவ்வளவுதான். நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்கிறாய். இல்லை தங்கமே. யாரிடம் பார்க்கும்போது பிரச்சனையை மட்டும் சொல்லக்கூடாது, சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கான நிவர்த்தியைத்தான் பார்க்கும். உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும், நிச்சயம் வர செய்வேன். உன் அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அன்பைத்தான் கொடுத்து பாரு, அதிர்ஷ்டத்தை பெற்று விடுவாய். உன் சாயின் அறிவுரை எல்லாம் கேட்டு நடக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு இனி நல்லதாக நடக்கும். நல்லதை நடத்தி காட்டுவேன். உன் சாயின் வார்த்தைகள் எப்போதும் பொய்க்காது, பொய்க்கவே பொய்க்காது. என்னுடைய நாமத்தை நீ கூறிக்கொண்டே இரு. நல்ல வழி பிறக்கும். மனம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். மனதில் தெளிவு பிறக்கும், தெம்பும் பிறக்கும். இனி பார், உனக்கான வழி பிறக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. இனி எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். தங்கமே, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னை முழுதாக நம்பணும். நம்ப மறுக்கக்கூடாது. நான் நடத்தியதை நீ பார்த்த பின், நான் அனைத்தையும் செய்து காமிச்ச பின் நன்றி சொல்ல ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 முறை அல்ல, 10,000 முறை கூட சொல்ல வருவாய். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.